வந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்க. என்ன பண்றது பானுமதி? ராமுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. அதம்மா எனக்கும் தெரியல. ஆமா, என்ன ஆயிருக்கும்? ஐயோ, தனியா உட்கார்ந்திருந்தா என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தப்பு தப்பா தான் நினைக்க தோணும். ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சோன்னு கண்ட கண்ட யோசனையெல்லாம் வரும். எதிரில வந்த லாரிக்கு பிரேக் பிடிக்காம கூட போயிருக்கலாம். அதுல இடிச்சு கீழே விழுந்துட்டாரோ, இல்ல யாராவது கிட்னாப் செஞ்சிட்டாங்களோன்னு நமக்கு யோசிக்க தோணும். இப்பெல்லாம் கார் ஓட்டிட்டு போகும்போதே ஹார்ட் அட்டாக் வருதாம். இல்ல யாராவது கிட்னாப் பண்ணிருக்காங்களோன்னு நமக்கு நினைக்க தோணும். இப்படித்தான் கெட்ட கெட்ட யோசனையாவே வந்துகிட்டு இருக்கும். இல்ல யாராவது அடிச்சு போட்டுட்டாங்களோ என்னவோ. பானுமதி, ஐயோ, என்ன பேசுற நீ? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? ஐயோ சமந்தி, அது வந்து தனியா இருந்தா அம்மாவுக்கு கெட்ட கெட்ட யோசனை எல்லாம் வரும்ல, அதனால நான் அம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இப்படித்தான் சமாதானம் பண்றதா? அவங்க தனியா உட்கார்ந்துகிட்டு கடவுளை கும்பிட்டு தைரியம் வர வச்சிட்டு இருக்காங்க. நீ இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவங்களுக்கு பயம் வர வச்சிட்டு இருக்கியா? என் ராம பத்தி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஐயோ பானுமதி, அத்தை ரொம்ப வயசானவங்க. அவங்க பயப்படுற மாதிரி பேசுறது கொஞ்சம் கூட நல்ல. ஏதாவது நடக்க கூடாது நடந்தா என்ன செய்யறது? சுமித்ரா, அப்படிப்பட்ட காமன் சென்ஸ் இவளுக்கு எங்க இருக்கு? இவ தலையில நல்ல புத்தியும் இல்ல, வாயில நல்ல வார்த்தையும் இல்ல. அத்தை, வெளிய குளிர் காத்தடிக்குது, உடம்புக்கு நல்லதில்ல. வாங்க அத்தை, உள்ள போலாம். ராம் வந்தா நானே உங்க ரூம்க்கு கூட்டிட்டு வரேன். வாங்க. நல்லதுக்கே காலம் இல்ல. பிரியா, இப்படிதான் பேசுவியா நீ? என்ன வேற எப்படி பேச சொல்ற? நான் என்ன பேசுறாலும் தப்பு தப்பாவே முடியுது. நான் என்ன ஐயோ அம்மா, ஐயோ, இனிமே ஏதாவது பேசுன உன்னை அவ்வளவுதான். பிரியா, நீயுமா? நானும் தான். ஐயோ, நான் என்னத்த பண்றது? என்னால ஒண்ணும் முடியலையே. ஐயோ ஐயோ